ஒன்றிய அரசின் கொள்கையாலும் ஆட்கள் பற்றாக்குறையாலும் கடந்த 10 ஆண்டுகளில் ஈரோட்டில் 80% சிறு மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. சிக்கலில் தவிக்கும் ஜவுளி ஏற்றுமதி தொழிலை மீட்டெடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர், கரூர் மற்றும் ஈரோட்டில் இருந்து ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா, ஈரான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதில் ஈரோட்டில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 150 ஏற்றுமதி நிறுவனங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது படிப்படியாக குறைந்து 30 நிறுவனங்கள் மட்டுமே ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் ஈடுபட்டு வருகின்றன. பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்கள் பற்றாக்குறை, ஒன்றிய அரசின் கொள்கை முடிவு இந்த நிலைக்கு காரணம் என்று ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். ஏற்றுமதி மிக மிக குறைஞ்சிருச்சு. சப்போர்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஏற்றுமதி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்மால், மீடியம் நிறைய பேர் ஈரோட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வியாபாரத்தை கம்மி பண்ணிட்டாங்க அல்லது விட்டுட்டாங்க. ஏற்றுமதி வியாபாரத்தை கம்மி பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொகையை ஒன்றிய அரசு நிறுத்தியிருப்பது, கடந்த ஜனவரி முதல் ஏற்றுமதிக்கான வட்டி மானியம் 3% நிறுத்தப்பட்டிருப்பதும் இத்தொழிலை மேலும் சரிவடைய வைத்துள்ளதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு துணி விலை 50 ரூபானா உடனே 20% 70 ரூபாய் போயிடும். அது எப்படி நம்ம தயார் பண்ணி அதை எடுத்து பண்ணி அதை எப்படி கார்மெண்ட்டாக பண்ணியோ ஃபேப்ரிக்காக பண்ணி டையிங் பண்ணி எப்படி பண்ணுறது? டையிங் விலை ஏறி போய் ஏற்றுறாங்க, ஃபோல்டிங் மேனை ஏற்றுறான், கிளாஸ்காரை ஏற்றுறான், ஷிப்பிங்கில் ஏற்றுறாங்க, கப்பல் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா தொந்தரவுகள் இருக்குது. அது என்ன ஏதுன்னு அதிகாரிகளாவது கேட்டு எங்களை காப்பாற்றினா தான் நாங்கள் காப்பாற்ற முடியும். ஒன்றிய அரசு ஜவுளி தொழிலுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்தாலும் அது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து சேர்வதில்லை என்பது இவர்களின் ஆதங்கமாக உள்ளது. உலக அளவில் போட்டி போடும் வகையில் நவீன இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருப்பதால் அதற்கான சலுகைகளையும் திட்டங்களையும் அரசு செயல்படுத்த வேண்டுமென வலியுறுத்துகின்றனர். கடந்த ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்ததை டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருந்துச்சு. அதை வச்சுட்டு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு சேர்றதுக்குள்ளே அந்த ஸ்கீமை முடிஞ்சு போயிடுது. எங்களுக்கு அதை எளிமைப்படுத்தி எங்களுக்கு சொன்னாங்கன்னா நாங்கள் அதை யூஸ் பண்ணி இன்னும் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி மாடர்னைஸ் பண்ண முடியும். தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தொழில்துறையினர், அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைத்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் மட்டுமே மூழ்கிக் கொண்டிருக்கும் ஜவுளி ஏற்றுமதியை கரை சேர்க்க முடியும் என்பது ஈரோடு ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கருத்தாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து ரமேஷுடன் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.